உங்களை பொறுத்த வரைக்கும் who should lead India from now in test cricket இப்போ இருக்கிற ஸ்குவாட்ல இருந்து? எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி தான் பாஸ். அதை தவிர வேற யாரும் கிடையாது. நீங்க வந்து ஃபிட்னஸ்ன்னா ஸ்ட்ரெயிட் அவே பாஸ் மார்க் அபவ் டிஸ்டிங்ஷன் ஃபிட்னஸ்ல அண்ட் பேட்டிங்ல ஒன்றும் ஃபிளார் கிராமர்லாம் எனக்கு தெரியல. திருப்பி எல்லாரும் இந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் சொல்றாங்க. இந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்புக்கு வல்னரபிளா இல்லாத பிளேயரே கிடையாது வேர்ல்டு. அந்த மூவிங் கண்டிஷன்ஸ்லயோ இல்ல பவுன்ஸ்லயோ ரெக்டிஃபை பண்ண ஒரே ஒரு எனக்கு ஒரு விஷயம் தான் அவர்கிட்ட கேட்கணும். பேக் ஃபுட்ல போய் க்ளோஸ் டு த பாடி டிஃபென்ஸ் ஆடலாமே பவுன்சிங் டெலிவரிய, அது ஏன் ஆடாம ஃப்ரண்ட்ல நட்ச் பண்றீங்கன்ற இந்த ஒரு கேள்வி இதை இதர் அவரோ இல்ல ஒரு பேட்டிங் கோச்சோ எனக்கு ஆன்சர் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கான ஆன்சர் எனக்கு தெரியல. ஏன்னா நான் பார்த்த பிளேயர்ஸ் டேக்கிள் ஃபாஸ்ட் போலிங் வெரி இமேக்குலேட்லி பாத்தீங்கன்னா மொஹிந்தர் அமர்நாத், சச்சின் டெண்டுல்கர், கவாஸ்கர், ஜிஆர் விஸ்வநாத், பிவிஎஸ் லக்ஷ்மண், டிராவிட் இவங்கெல்லாம் பால் பவுன்ஸ் ஆகுதுன்னா பின்னாடி போய் க்ளோஸ் டு த பாடி ஆடும். பேட்டை லூஸா விடுவாங்க, அப்படியே விழும் பால் கீழே. இதை நான் பார்த்து பல யுகங்கள் ஆச்சு. அது ஏன்னு எனக்கு புரியல. ஏன் ஃப்ரண்ட்ல கமிட்டடா போறாங்க? இதை ஒரு கோச்சால ரெக்டிஃபை பண்ண முடியாதா? சொல்லி ஒரு பர்சனலைஸா ஒரு கோச்சால அந்த விஷயத்த மட்டும் ரெக்டிஃபை பண்ண முடியாதா? மற்றபடி நீங்க பவுன்சர் போட்டோ காலில் நீங்க பாலை ஏத்தி ஃபாஸ்டா போட்டோ நீங்க எது பண்ணி ஒண்ணும் பண்ண முடியாது விராட் கோலி. இந்த ஒரு வீக்னஸுக்காக வேணா சொல்லலாமே தவிர மற்றபடி இஸ் ஹேல் அண்ட் ஹெல்த்தி, அப்சல்யூட்லி ஃபிட் அண்ட் இன் ஃபார்ம் as well.